யாராவது ரீல்ஸ் இது மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் வந்து அந்த ஆய்வு போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடாத விஷயத்தில் முன்னே சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு தெரியாத மாதிரி எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு சொல்கிற மாதிரி இந்த கட்சியில் இருக்க அத்தனை பேருமே எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே அதிகாரம் இருக்கிற மாதிரி இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வரணும். நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு இது, எம்எல்ஏக்கு ஒரு இது இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் இப்படி தான் இருந்தது, டிஎம்கே பீரியடில் அப்படி தான், தாவேக்கெல்லாம் அப்படி தான். நம்ம என்ன சேஞ்ச் வந்துருக்கு அப்படின்னா மாப்பிள்ளை மருமகன் எல்லாம் வராங்க. ஆனால் வந்து கனிமொழி அவர்கள் விளையாட்டுக்கு அவங்க வந்து நீங்கள் பெண்ணுரிமை பற்றி நீங்கள் வந்து மைக்கில் தாங்க பேசுவாங்க. அவங்க நீங்கள் வந்து பெண்ணுரிமை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க சொந்த வீட்டுக்கு கூட அதை கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து கோர்ட்டில் வந்து டெய்லி திருவள்ளிக்கையில் போலீஸ் ஸ்டேஷனில் கைது போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் என்ன லெட்டர் போடுறாருன்னா, நான் வந்தேன்னா நீங்கள் பல்வேறு அரசு பண்ணக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஸோ நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பையே வந்து இவங்க மாற்றி பவரில் இருக்கிறவங்க, பண அதிகாரம் இருக்கிறவங்கள நேரடியாகவோ மறைமுகமாக தொட முடியலையா? நீங்கள் தொடர்றதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா? 10 பேர் இருக்கிறாங்க, வேறு குடும்பம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லையே. அப்போ இவ்வளோ சொல்கிறீங்க. பட் அண்ணாமலை அவர்களோட இயக்கத்தில் மட்டும் இதெல்லாம் சீரமைக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா சீரமைக்கப்பட வேண்டும். இல்லை, ஏன்னா சொல்கிறேன்னா இங்கே வந்து பலர் மீது வந்து ஊழல் புகார்கள் இருக்கிறது. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் WTL ஆதரவாளர் சிவசங்கர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழகத்தில் தாவேகாவின் ஆட்சி, எல்லாருமே வந்து இது வீல் ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட அவர் அமைச்சரவையில் கண்டிச்சிருக்காரு. யாராவது ரீல்ஸ் இது மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் வந்து அந்த ஆய்வு போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடாத விஷயத்தில் முன்னே சொல்லியிருக்காரு. ஆனால் பலரும் அரசு பொறுப்பு இல்லாதவர்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார். சார், அரசு பொறுப்பில் ஈடுபடுறவர்களை அவர் எச்சரிக்கிறாரு. அரசு பொறுப்பில் இல்லாதவர்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபடுறாரு. அப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இவங்க புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது. ஒரு தரிச சேஞ்ச். அந்த சேஞ்ச் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது, அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இது வந்து யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு தெரியாத மாதிரி எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு சொல்கிற மாதிரி இந்த கட்சியில் இருக்க அத்தனை பேருமே தங்களை வந்து ஒரு என்ன சொல்கிற அரசியல் நாங்களும் ஒரு பார்ட்டு சொல்கிறத விட எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே அதிகாரம் இருக்கிற மாதிரி இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் வந்து விபின் நினைக்கிறேன் ஒரு பேர், அந்த தெற்கு மாவட்ட செயலாளர், அந்த தாவேகா கட்சிக்காரர் தான். அப்போது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு வழித்தடத்தை வந்து பஸ்ஸோட வழித்தடத்தை வந்து நீங்கள் அவர் துவக்கி வைக்கிறார். நீங்கள் எம்எல்ஏ கிடையாது, எந்த போஸ்டிங்லையுமே கிடையாது. அந்த ஈவெண்ட்டில் வந்து வேறு கரண்ட் எம்எல்ஏ யாரும் கிடையாது, அரசு அதிகாரிகள் யாருமே கிடையாது. நீங்கள் எப்படி நீங்கள் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது யார் இன்னை வரைக்கும் ஏதாவது யாரும் கண்டிக்கவே இல்லை. இப்போ என்னென்னா இவங்க மேலே யார் மேலே குற்றச்சாட்டுகள் வந்ததுன்னா அதை பற்றி இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த சரத்குமார் ஒருத்தர் பவுடர் பண்ணார், ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ அந்த பையன் வந்து தூக்கி வச்சு சின்ன பையன் அவர் வந்து சரத்குமார் உடனே ஒரு பெண்மணியை வச்சு மனைவியை வச்சு எல்லாம் பதில் சொன்னார், டாக்டர் வச்சு. நீங்கள் மறுப்பு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செந்தில் பாலாஜி சொன்னது நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்னா? இப்போ நீங்கள் வந்து இவரோட ரிப்ளை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை? அப்போ தப்பு தானே. நீங்கள் செஞ்ச தப்பை எல்லாருக்குமே தவறுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது சார். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது போதை மருந்து இல்லைன்னா எடுத்துக்கிட்டாலும் அந்த செஞ்ச முறைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஷாக் பீஸை வாயில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுன்னா குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? சிகரெட் குடிக்கிற மாதிரி தான் தெரியும். அந்த முறைங்கிறது தப்பு. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும்னா டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். நீங்கள் அந்த பக்கத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சாக் பீஸை நான் வாயில் வச்சுட்டு இந்த மாதிரி 4 வீடியோ போட்டேன் அப்படின்னா அந்த 18 வயசு கீழே குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ஒரு எம்எல்ஏவே இப்படி பண்ணுறாரு, ஒரு மினிஸ்டர் இப்படி பண்ணுறாரு, அது தவறான இது தானே. இன்னை வரைக்கும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கூடவே தான் கூட்டிகிட்டு இருக்கிறீங்க, அது தப்பு. அப்புறம் அந்த பையன் இல்லை, சின்ன பையன் தான் நினைக்கிறேன், தெற்கு மாவட்ட செயலாளர். நீங்கள் துவக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? இந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ லோக்கல் எம்எல்ஏ எம்பி ஒருத்தருமே கிடையாது அந்த ஈவெண்ட்டில். இதை வந்து வானதி சீனிவாசன் பாஜக சேர்ந்த அவர்கள் வந்து அதை கண்டிச்சிருக்கிறாங்க, கேள்வி கேட்டுக்கிறாங்க. இன்னை வரைக்கும் யாரும் பதிலே கிடையாது. அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் சொன்னீங்க ரீல்ஸ் ஆச்சு, ரீல்ஸ் எல்லா இதுலேயும் வந்துருச்சு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா இதுலேயும் போட்டாச்சு, எல்லாமே போட்டிங்க. அந்த ஈவெண்ட்டில் அந்த கவர்மெண்ட்டு அதாவது யார் வந்திருக்கணுமோ யாருமே கிடையாது. நீங்கள் வந்து நல்லது செய்யுங்க, யார் மூலம் செய்யணும் ஒரு முறைன்னு இருக்குல்ல. உங்களுக்கு எந்த பதவியுமே இல்லாத நீங்கள் எப்படி செய்வீங்க? அதுதான் தவறு. அதை நீங்கள் ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ தவறுகள் இந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தப்பு பண்ணாரு, நீங்கள் உடனடியாக எடுத்துக்கிறீங்க. அதை ஏன் ஒரு எம்எல்ஏ செஞ்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எம்பி செஞ்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பெரிய லெவலில் ஒரு போஸ்டிங் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயப்படுறீங்க. இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கினா, கட்சி விட்டு தூக்கினா உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஆனால் எம்எல்ஏ தூக்கினா 108 ஒன்று குறைஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக ஒருத்தம். நீங்கள் தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்னா நீங்கள் வேறு. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் ஆட்சி செஞ்சும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறேன், அவரெல்லாம் தப்பு பண்ண உடனே அவங்க வேலையை விட்டு உடனே தூக்கிட்டாங்க.
தவறு யார் செஞ்சாலும் தப்பு தான். நீங்கள் இப்போ அவர் தான் இப்போ நேற்றே வந்து எச்சரிச்சிருக்காரு, லஞ்சம் எல்லாம் யார் வாங்கினாலும் உங்களை வந்து நான் வந்து தூக்கிடுவேன், நீக்கப்படுவீங்க நேற்று எச்சரிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அது ஒரு அச்சமாக இல்லை. நீங்கள் லஞ்சம் வாங்கினா தூக்கிடுவோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது யாருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இல்லை அது யார் செஞ்சாலுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வரணும். நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு இது, எம்எல்ஏக்கு ஒரு இது இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்ட். நீங்கள் அவர் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அவர் வந்து பதவி விலகிட்டு என் மேலே உண்மையாகவே வந்து என் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அது ஓகே. ஏன்னா அமித்ஷா அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அவர் வந்து நான் ராஜினாமா பண்ணிவிட்டு என் மேலே எந்த குற்றமுமே இல்லைன்னு. அத்வானி மேலே வந்து ஹவாலா பிரச்சனை வரும்போது அவர் அப்போ எம்பியாக இருந்தார். ஆமாம், ராஜினாமா பண்ணிட்டு சுத்தமானவன் அப்படிங்கிற நிரூபிச்சதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பதவிக்கு பெருமை. நீங்கள் இன்னை வரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டனம் கூட தெரிவிச்சது இல்லை, அது செஞ்சது தப்புன்னு யாருமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அதுதான் தப்பு. அப்போ வந்து என்ன சொல்கிறது, பதவியில் கம்மியாக இருக்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட லெவல் இருக்கிறவங்கள நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணிடுவீங்க. ஒரு பெரிய போஸ்டிங் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பேசுறதுக்கே பயப்படுறீங்களா, அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறீங்க. அந்த சூழ்நிலை வந்து தவறு. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஜாதி பற்றி யார் பேசினா தப்பு தான். ஆர்எஸ் பாரதி வந்து ரமேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது ரமேஷ்க்கு ரிப்ளை கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு ரிப்ளை கொடுக்க முடியாது ஓகே. ஒரு ஜாதியை சொல்லி சொல்கிறாரு, ஜாதியில் எந்த ஜாதி பற்றி பேசினா தப்பு தான். ஏன் அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க? ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சொல்லும்போது இந்த பட்டியலினத்தவர் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள்லாம் வந்து திமுக போட்ட பிச்சை தான் நீதிபதிகளாக. உங்களுக்கு இந்த தைரியம் எப்படி வருது? நீங்கள் எல்லா ஜாதி பற்றியும் பேசுறீங்க, எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் இப்படி தான் இருந்தது, டிஎம்கே பீரியடில் அப்படி தான், தாவேக்கெல்லாம் அப்படி தான். என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ சேஞ்ச் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்குதா, நல்லா இருக்குது. நிறைய நீங்கள் 700 டாஸ்மாக் கடைகளை மூடும்போது வந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க, நல்ல விஷயமே எல்லாமே ஆதரிக்கிறாங்க. அது எல்லா கட்டத்திலையும் வரணும், அது தரைமட்டம் கீழே வரைக்கும் நீங்கள் வந்து சேரணும். ஒரு பெரிய புள்ளி அப்படின்னா அவங்களை நீங்கள் தொடர்ந்து பயப்படுறீங்க. இப்போ அரசு பாரதியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியனா, ஏன் இன்னை வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை? ஜாதி எந்த ஜாதி இருந்தால் ஜாதி பற்றி பேசவே கூடாது, ஜாதியில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் பிறப்பக்கம் எல்லா இருக்கும் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க. செய்யலை அப்படின்னா என்ன பண்ணணும்? இல்லை யாராவது இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நம்மளே கொடுக்கணும், வேறு யாராவது கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா? பப்ளிக் கூட யாரும் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், யார் வேணா கொடுக்கல. நான் என்ன சொன்னால் அவர் வந்து பப்ளிக்காக தானே பேசுகிறாரு. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் நீங்கள் இந்த ஜாதி பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள், ஒரு வார்னிங் மெசேஜாக கொடுங்க. யாருமே கண்டனம் கூட தெரிவிக்கவே இல்லையே. அப்போது எப்படி தோணுதுன்னா எந்த கட்சி தான் மாறி இருக்குது. அப்போ ஆட்சி மாறினாலுமே காட்சிகள் மாறவில்லைங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் பேசினார், இப்பவும் பேசணும் அப்படின்னா அவர் தைரியமாக பேசுவார்ல அவர். அதுக்கெல்லாம் இவங்க இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜாதி மதத்தை தாண்டி நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷனுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட். ஜாதி மதம் இனம் சம்பந்தமே இல்லாத ஒரு பணம் எதுவுமே கிடையாது. இந்த நாலுமே இல்லாமல் ஜெயிச்சு வந்த நீங்கள் அப்போ இந்த தவறுகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆரம்பத்திலேயே குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் தான் நல்ல பேர் வரப்போகுது. அதான் அவங்க செய்யணும். இது மாதிரி கட்சியில் அதாவது கட்சியிலேருந்து பொறுப்பு இருக்குதா, அப்போ அந்த பகுதியில் ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் எல்லாரையும் கூப்பிடணும். முக்கியமாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏலாம் கூப்பிடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ரீல்ஸ் எடுத்து போடுறதுனால தான் அவங்க ரீல்ஸ் ஆச்சு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஒருத்தர் அவரோட பேரை வந்து ஒரு டிப்ளமா சர்டிஃபிகேட் வாங்குறாப்புல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட லண்டன் போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஆட்சி காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே வந்து டிஆர்பி ராஜா என்ன பண்ணியிருப்பார், ஏதாவது ஒரு பட்டு இப்போ குடும்பத்தோட ஃப்ரீயாக போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ சொந்த செலவில் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் லண்டனில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லண்டனில் வந்து ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்குது, இவங்களோட கம்பெனிஸ் இருக்குது. ஆமாம், நோபல் ஸ்டீல்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பீர் கம்பெனி இருக்குது, இது போன்ற நிறுவனம் சொத்தை பிரிக்க தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுங்கள். அதாவது அப்படி பார்க்குறீங்க, அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, அவரால் வந்து ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அது வந்து அவரோட முதிர்ச்சி, முதுமை. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அதனால தான் வந்து நீங்கள் ஸ்டாலின் அவருடைய பையன் உதயநிதியை வந்து உடனடியாகவே வந்து எம்எல்ஏ ஆக்குனது, என்ன சொல்கிறது, மினிஸ்டர் எல்லாமே காரணம்னா அவரோட வயது முதிர்வு. அவரால் பழைய மாதிரி செயல்பட முடியலையா, கருணாநிதி அவர்கள் மாதிரி இவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அந்த அவரோட ஏஜுக்கு கொஞ்சம் திணறாரு. அதனால தான் வந்து நீங்கள் அவருடைய பையனை உடனடியாக கொண்டு வந்துருன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் ஹெல்த் இஷ்யூஸ், நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் யாராருக்கு நல்லா செய்யணுமோ சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்து, சொத்தை பிரிக்கணும் இல்லை. பட் அது என்ன பிரச்சனைனா, மாப்பிள்ளை மருமகன் எல்லாம் வராங்க, ஆனால் வந்து கனிமொழி அவர்கள் விளையாட்டுகள் அவங்க வந்து நீங்கள் பெண்ணுரிமை பற்றி இங்கே வந்து மைக்கில் தாங்க பேசுவாங்க. அவங்க நீங்கள் வந்து பெண்ணுரிமை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க, ஆனால் வந்து அவங்க சொந்த வீட்டுக்குள்ள கூட அதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க நினச்சிருந்தா 5 வருஷம் இருந்துருக்கிறீங்கல்ல, ஒரு பேச்சுக்கு ஒரு வருஷம் இவங்க நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கலாம்ல. நீங்கள் வெளியிலேருந்து ஒருத்தவங்களை நீங்கள் கொண்டு வரவே வேண்டாம், உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய சிஸ்டர் தானே, அதை நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல. அதெல்லாம் வந்து அவங்க ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க. இப்போ அது ஒரு பவர் சென்டர். இப்போ நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக அழிவை நோக்கி போகுது அப்படின்னா அதை காப்பாற்றக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா அவங்க தான் அதை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா உதயநிதி அவர்களுக்குலாம் வந்து அந்த அளவு ஸ்கில்லும் கிடையாது, டேலண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கடந்த 5 வருஷம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.
இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் வந்து கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் வந்து அந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாலேஜபிளான பர்சன் யாருன்னா அவங்க தான். அதனால தான் அவங்கள ஓரம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம நல்லா இருக்கும் போதே வந்து யாராருக்கு என்னெல்லாம் செஞ்சிடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓடி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் லண்டன். நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம் பேசுகிறீங்க. 60 வருஷம் வந்து நாங்கள் திராவிட கல்வியை கொண்டு வந்துட்டோம், வந்து நாங்கள் கல்வியில் மிகச்சிறந்த தமிழ்நாடு வாய்கிலேயே பேசுனீங்க. உங்கள் பையனாக இருக்கட்டும், உங்கள் பேரனாக இருக்கட்டும், ஆராசாவோட பையனாக இருக்கட்டும், சேகர்பாபு ஒட்டுமொத்த பேரும் ஏன் லண்டனில் போய் படிக்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் ஸ்கூலே இல்லையா, காலேஜ்? நீங்கள் வெளியிலலாம் போக வேண்டாம். நீங்கள் உங்களோட காலேஜஸ் இருக்கும்ல, உங்கள் மினிஸ்டர்ஸோ உங்கள் கட்சிக்காரங்க காலேஜெலாம் இருக்குல்ல, நீங்கள் தானங்க பயங்கரமாக டெவலப் பண்ணி 60 வருஷம் திராவிட நாடு வந்து பயங்கரமான கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லுங்க. ஏன் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் கூட இங்கே படிக்கிறதே கிடையாது? இப்போ அந்த கேள்வியெல்லாம் பார்த்தா பதிலே இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாளை சனிக்கிழமை சந்தை நாளைக்கு எப்படியும் பனையூரில் கூடும். ஆமாம், எல்லாம் வந்து மிகப்பெரிய பேரணியாக கிளம்பிடுவாங்க. யாரெல்லாம் போகிறாங்க கேட்டு திறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு தாவிலாம் குதிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா பல வாரிசுகள் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னு செய்தி. ஜெகத் ரட்சகனோட வாரிசு, திருச்சி சிவாவோட வாரிசு, நம்ம ஏபாவேலு வாரிசு எல்லாம் வந்து போய் அங்கே சேர்றாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ இப்படி ஏற்கனவே வந்து 2 விஜயபாஸ்கர்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. வேலுமணி எப்படி போவார்னு தெரியாது. அதே மாதிரி வந்து சிவி சண்முகம் எப்போ போவார்னு தெரியாது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாமே ஊழல்வாதியாக இருக்காங்க. இவ்வளோ ஊழல்வாதிகளை மத்தியில் எப்படி தூய சக்தியாக ஆட்சி தர முடியும் விஜய் நினைக்கிறீங்க? அதாவது மே 4ஆம் தேதி வரைக்கும் அது தூய சக்தி. அந்த ரிசல்ட் வருது இல்லை, ரிசல்ட் வர்ற வரைக்கும் தூய சக்தினா சுத்தமான பாலுங்கிறத நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஒரு ட்ராப் விஷம் சேர்த்தாலும் விஷம் தான். அது ஒட்டுமொத்த பாலையும் கெடுத்துருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சேர்க்குற ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷம். விஜயபாஸ்கராக இருக்கட்டும், நீங்கள் வந்து நாகர்கோவிலில் ஒரு லாக்அப் டெத் நடந்தது. இப்போ 100 கிராமோ 200 கிராமோ வச்சு குட்கா வச்சு ஆலை சபரினா 100 கிராமோ 200 கிராமோ வச்சிருந்த ஆலையை இந்த அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ விஜயபாஸ்கர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? விஜயபாஸ்கர் அப்பா நீங்கள் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இருக்காது. அதுதான் நான் முதலே சொன்னேன். சாதாரண மனிதர்களை நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அது ஊராட்சி மன்ற தலைவர் இது மாதிரி 100 கிராம் கஞ்சா வச்சிருக்கலாம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பிடிச்சி உள்ளே போட்டுறீங்க. ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டீங்க. இப்போ சரத்குமார் மாதிரி ஆட்கள், அதாவது அந்த பவுடர் சரத்குமார் அவராக இருக்கட்டும், அப்புறம் இதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ இவங்க மேலெலாம் நீங்கள் தொடர்றதுக்கே பயப்படுறீங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ பணம் அதிகாரம் இருந்ததுன்னா நம்ம என்ன தப்பு வேணால் பண்ணலாம். அதுதானே இது காமிக்குது அப்படின்னா. இப்போ விஜயபாஸ்கர் மேலே நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் எடுக்க போகிறீங்க? விஜயபாஸ்கர் எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு தூய சக்தியானார்? அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் என்ன செய்ய போகிறார்? அப்போ அந்த கேஸ் வந்து ஒன்றுமில்லாமல் போயிருமா? அதுதான் நிர்மல்குமார் சொன்னார், அந்த கேஸ் அப்படியே இருக்குன்னு சொன்னார். அதோட மீனிங் அவர் வேற ஒரு மீனிங் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வாரிசுகளுமே ஒவ்வொருத்தர போய் சேர்றாருன்னா தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கணும், கேஸ் வரக்கூடாது, பிஸ்னஸ் கண்டினியூ ஆகணும். அதாவது ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்பா வந்து திமுக அந்த சைடு பிஸ்னஸ் பார்த்துக்கணும், இந்த சைடு பையன் வந்து தாவைக்க உள்ள போய் யங் ஜென்ரேஷன் வந்து இந்த சைடு அனுப்பி விட்டுறாங்க. இந்த சைடு அனுப்பிவிட்டா எல்லாருக்குமே தெரியும் ஜெகத் ரட்சகன் அவர்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிஸ்னஸை காப்பாற்றணும். ஏவாவேலு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டமே அவருக்கு எழுதி அதாவது அஃபீஷியலாக தான் எழுதி கொடுக்கல, ஒட்டுமொத்த இதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னுடைய மருத்துவத்துக்கு 10 வருஷமாக சிங்கப்பூர் போயிட்டு இருக்காரு. சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு. வானத்தை போல படத்தில் வர மாதிரி ஹோட்டல் வச்சுட்டு ஆப்போசிட் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் வந்து குவாலிட்டியாக வச்சுருக்கிறீங்க, தமிழ்நாட்டை டெவலப் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாம் வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. பட் அவருக்கு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் அதான் சொல்கிறாரு. இவருக்கு ஹோட்டல் இங்கே வச்சிருக்காரு, சாப்பிட்றது ஆப்போசிட்டில் போய் சாப்பிடுவார். அது மாதிரி தான் நடக்கும். நீங்கள் அவர் சொல்கிற 10 வருஷமாக போய் வெளிநாட்டில் சிங்கப்பூரில் போய் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் நடத்துகிற மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் அதில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், யாருக்குமே தகுதியே இல்லையா அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அதனால தான் வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இங்கே படிக்க வைக்காமல் வெளிநாட்டில் கொண்டே படிக்க வைக்கிறீங்க. இல்லை நீங்கள் இந்த ஏவாவேலு பற்றியெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஏவாவேலு செந்தில் பாலாஜி மேலாம் வழக்கல் வந்து இறுகி கொண்டு இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜி என்னன்னா, அவர் வந்து கோர்ட்டில் வந்து டெய்லி திருவள்ளிக்கையில் போலீஸ் ஸ்டேஷனில் கைது போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் என்ன லெட்டர் போடுறாருன்னா, நான் வந்தேன்னா நீ பல்வேறு அரசியல் பண்ணக்கூடாதுங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஸோ நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பையே வந்து இவங்க மாற்றி கையெழுத்து போட முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பவர் சென்டராக இருந்தவங்க, பவரில் இருக்கிறவங்க, பண அதிகாரம் இருக்கிறவங்கள நேரடியாகவோ மறைமுகமாக தொட முடியலையா, நீங்கள் தொடர்றதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அந்த கேள்வி தான் வருது. இப்போ இவங்களை நீங்கள் அசோக்குமாரை வந்து கடந்த 5 வருஷமும் வந்து நீங்கள் தேட முடியல, தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டிஎம்கே ஆச்சு, நீங்கள் செய்ய மாட்டேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற உங்களுக்கு என்ன பிரச்சனை? 5 நீங்கள் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் செய்ய மாட்டீங்க. அவர் கோர்ட்டுக்கு அப்பீர் ஆகும்போது சர்வசாதாரணமாக வந்து அப்பீர் ஆனது வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் அத்தனைக்கும் ஒரு தேடப்படும் குற்றவாளி தான் 5 வருஷம். ஆனால் அந்த 5 வருஷத்தை விட்டுருங்க. நீங்கள் அதெல்லாம் மாற்றணுங்கிறக்காக தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜாதி மதம் இனம் பணம் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாமல் சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ மாதிரி நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுக்கணும்ல. இப்போவும் வந்து அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் சாதாரண மனிதன் வந்து இன்னொரு ஆளை வந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன்னா ஏற்றுக்கலாம். ஒரு தமிழ்நாடு காவல்துறை நீங்கள் டிஜிபி போட்டுட்டீங்க, எல்லா ஆஃபீஸியல்ஸும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணியிருக்கிறீங்கன்னா அப்போ இவங்களாலையும் அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியல, தொட முடியல, கைது பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் அந்த கேள்விக்குறி வருதில்ல. அப்போ வந்து
பணம் அதிகாரம் இருந்தால் நீங்கள் வந்து தொடர்ந்து யோசிக்கிறீங்க, ஒரு இப்போ ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவங்களை நீங்கள் தொடர்ந்து யோசிக்கிறீங்க, அந்த கேள்வி வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கிட்டையுமே வருது. அதான் சொல்லி நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துடுறீங்க. ஆனால் அதே ஆக்ஷன் அது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நீங்கள் எடுத்து காமிச்சிருக்கணும். நீங்கள் சரத்குமார் அவர் மேலே, அந்த கில்லி சரத்குமாரா பவுடர் சரத்குமார் மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இது மாதிரி உங்கள் குற்றச்சாட்டுகள் யார் மேலெல்லாம் வந்ததோ அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வழக்கறிஞர் இந்த லாயர் அந்த அப்பாயின்மெண்ட், இந்த ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோர்ட்டில் அப்பாயின்ட் பண்ணுற அந்த விஷயத்துலேயும் பார்க்குறீங்கன்னா வந்து நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வந்தோடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா யார் மேலேயே பழைய தூக்கி போட்டு நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க. நீங்கள் உடனடியாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, உங்கள் கட்சிக்காராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அந்த சேஞ்ச் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் தாவைக்க வந்ததுக்கான மக்கள் சூஸ் பண்ணக்கான ஒரு இதை வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வி த லீடர்ஸ் இப்போ வந்து அண்ணாமலை துவங்கி பொள்ளாச்சியில் மாநாடு முடித்திருக்கிறார். எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ரொம்ப சூடான விவாதங்கள் ரெண்டு பக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை பாஜகவை சேர்ந்து 4 பேரை தான் தொடர்ந்து விமர்சனம் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், எல் முருகன், நயினா நாகேந்திரன். இவர் 4 பேரால் தான் பாஜக வளர்ச்சி அடையவில்லை, அதனால தான் அண்ணாமலை போன்றவர் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர் மீது ஏன் தொடர்ந்து குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறாங்க? நீங்கள் 96 பாஜக எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. நானும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து விருப்பப்பட்டு வந்து சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வரும், ஏன்னா நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அண்ணாமலை அவர்கள் ஜாயின் பண்ணும்போது நானும் அதே டேட்டில் 5 நாள் டிஃப்ரென்ஸ்லாம் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ இங்கே பெரிய சேஞ்ச் வரும், ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நீங்கள் நல்லவங்க ஆனால் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறீங்க. இந்த கேள்வி வந்து கடந்த 5 வருஷமே வந்திருக்குது. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதாவது புதுசாக வர யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே பேச சொல்லி கருத்து தான். கருணாநிதி வந்து வாஜ்பாயை பற்றி பேசும்போது வாஜ்பாய் பற்றி என்ன சொன்னார்னா, அவர் விஷக்கனி, நல்ல மரத்தில் கூட விஷக்கனி. அப்போ வாஜ்பாய் என்ன சொன்னார்னா, கனியும் விஷமாக இருந்தால் மரமும் விஷமாக தான். அப்போ அப்படியான விஷயம் ஆகிப்போடுது. அதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த கீழே வரைக்கும் இவங்க நல்லவங்க, அதாவது நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க, செய்வாங்கங்கிற நம்பிக்கை கீழே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே திரும்ப நீங்கள் டிஎம்கே எடுத்திங்கன்னா ஒரு குடும்பம் மட்டுமே இருக்கும், அந்த பவர் சென்டர் அவங்க தான். இப்போ நீங்கள் பாஜக, நீங்கள் இப்போ இருக்கிற பாஜக நீங்கள் கடந்த 20 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இங்கே ஒரே குடும்பம் இருக்கும், இங்கே ஒரு குடும்பம் கிடையாது, அவ்வளோதான். ஒரு 10 நம்பர்கள் 10 பேர் அவ்வளோதான். இவங்களை தவிர அங்கே யாரும் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் வேறு யாருக்காவது வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நீங்கள் வார்டு மெம்பராக மட்டும்தான் நிற்கலை, வார்டு மெம்பரும் கவுன்சிலராக மட்டும்தான் நீங்கள் நிற்கல. எல்லா வாய்ப்புகளையும் நீங்களே எடுத்துக்கணும். அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். இங்கே வந்து உமா ஆனந்த் அவர்கள் வந்து சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஜிசிசியில் இருக்கிற ஒரே ஒருத்தங்க அவங்க தான் தைரியமாக பேசியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் அந்த வாய்ப்பு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேர் இருக்கிற, நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டியில் ஏறி உங்களோட பதவி ஆசை அப்படி என்ன உங்களுக்கு பதவி ஆசை? சரிங்க, உங்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்கல, மாவட்ட தலைவர், மாநில தலைவர், உங்களுக்கு வந்து ஆளுநர், 2 ஸ்டேட்டோட ஆளுநர் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சதுக்கப்புறமும் இன்னும் நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் ஒருத்தனே அனுபவிப்பேன்னு சொன்னால் அது எப்படி? அப்போ உங்கள் மக்களுக்கு அதிருப்தி வருமா வராது? அப்போ எப்படி உங்களை வந்து நம்பி மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு? சரிங்க, உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிங்களா ஒரு தடவையாவது? ஒரு தடவை கூட நீங்கள் ஜெயிக்கவே இல்லை, இத்தனை தடவை. அதான் நீங்கள் அடுத்து நீங்கள் 2 எலெக்ஷன் வருதில்ல, அந்த கவுன்சில் எலெக்ஷனும் வார்டு மெம்பர், அதுலன்னா கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. அப்போ உங்களை மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தயாராகலையா? மக்கள் எதிர்பார்க்க நீங்கள் செய்ய தயாராகவில்லை என்ன அர்த்தம்? அதே மாதிரி எல்முருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாநில தலைவராக இருக்காரு, தாராபுரம் தொகுதியில் தோக்குறாரு, தோத்தோடனே நீங்கள் எம்பி சீட் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க, ஓகே. செகண்ட் டைம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஒரு பிரதிநிதி கொடுக்குறீங்க, வந்து அவராக போய் போட்டியிடுது இல்லையா, ஆல் இந்தியா அளவில். நான் தான் சொல்ல வரேன் தவறுகள் எங்கன்னா தமிழக பாஜக மட்டும் இல்லை, தேசிய பாஜக சொல்ல வரேன். நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு உறுப்பினருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாஜக கஷ்டப்பட்டவங்க, இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர்? நீங்கள் ஒருத்தருக்கே நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? இப்போ திரும்ப நீங்கள் மறுபடியும் அவருக்கு நீங்கள் எலெக்ஷன் நிற்க எம்பி எலெக்ஷன் வாய்ப்பு கொடுக்குறீங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வாய்ப்பு கொடுக்குறீங்க, மறுபடியும் ராஜ்யசபா எம்பி ஆக்குறீங்க, மறுபடியும் மினிஸ்டர் கொடுக்குறீங்கன்னா பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுக்குறீங்களா? அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதே இதில் வேறு யாருமே இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் வரணும்ல. அப்போ நீங்கள் திரும்ப ஒருத்தர் இங்கே நம்ம தான் வந்து இதுக்கு எடுத்தாலும் திமுக வந்து வாரிசு அரசியல் நம்ம பேசுகிறோம்னா அங்கே ஒரு குடும்பத்திலேயே 10 பேர் டார்கெட், 10 டாப் மெம்பர் இருக்கிறாங்க, இங்கே 10 பேர் இருக்கிறாங்க, வேறு குடும்பம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லையே. அப்போ இவ்வளோ சொல்கிறீங்க, பட் அண்ணாமலை அவர்களோட இயக்கத்தில் மட்டும் இதெல்லாம் சீரமைக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா சீரமைக்கப்பட வேண்டும் இல்லை, ஏன்னா சொல்கிறேன்னா இங்கே வந்து பலர் மீது வந்து ஊழல் புகார்கள் இருக்கிறது. அண்ணாமலை இயக்க ஆரம்பிச்சுன்னா அந்த அப்படியே அந்த பேருந்து போய் உட்காந்துட்டாங்க. இல்லை, அதாவது இங்கே நீங்கள் வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவன்னு சொல்கிற கூட நீங்கள் வந்து ரெகக்னேஷன் கிடைக்கல. நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் எல்முருகன் அவர்களுக்கு 2வது இடம் கொடுத்தப்போ நீங்கள் வேறு யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ இந்த பார்ட்டி தட் இஸ் எ சேஞ்ச், பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, அது அங்கே இருந்திருக்கு. அதுக்கான வாய்ப்புகளே அங்கே இல்லை. இப்போ அதனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இப்போ WTL நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்க்குறீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு பதவி தான், ஒரு தடவை தான் அந்த பதவி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் போட்டியிட முடியாது. அந்த பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதான் நீங்கள் பேஸ் கட்டமைப்புலேருந்தே அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க.
ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கிடையாது. நீங்கள் போய் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கிட்ட போய் மேடம் நீங்கள் வந்து செகண்ட் டைம் நீங்கள் போட்டுட்டு கூட நம்ம யாராவது பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா அந்த அம்மா கவுன்சில் எலெக்ஷனே விட மாட்டாங்க அவங்க. நீ திரும்ப நீங்கள் அவங்க நல்லவங்களா இருந்து என்ன செஞ்சிருக்கணும்? நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அவங்க காமராஜரை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. காமராஜர் வந்து ரொம்ப பிடித்த தலைவர் நினைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் கே பிளான் நீங்கள் பின்பற்றிருக்கணும்ல. கே பிளான் நீங்கள் பின்பற்றாமல் கே பிளான் எல்லாருக்கும் தெரியும். காமராஜர் அவர் என்ன சொல்றது, யாராவது ஒருத்தர் பதவியில் இருக்கும்போது விட்டுட்டு வருவாங்களா? நீங்கள் என்ன அப்படி செஞ்சிருக்கீங்களா? நீங்கள் அந்த வண்டியில் போய் நீங்கள் ஏறி கவர்னர் பதவி விட்டு வந்திருக்காங்களா? கவர்னர் பதவி விட்டு மறுபடியும் நீங்கள் எங்கே வரீங்க? பதவிக்காக தானே வரீங்க. நீங்கள் கட்சியை நீங்கள் வளர்த்துறீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ஊராக போய் கட்சி வளர்க்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது பரவாயில்ல. மறுபடியும் நீங்கள் வந்து உங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டியிலேயே நான் தான் வந்து வேட்பாளர் நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா அந்த பதவியாசம் உங்களை விடலாம் தான் அர்த்தம். அந்த கே பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தான் அர்த்தம். ஸோ அதை நீங்கள் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்க பதவி மேலே ஆசை வராது. எல்லாருக்கும் வந்து அண்ணாமலை மாதிரி 5 பேரும் ஒரு மாதிரி கிடையாது. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி தமிழிசை ஒரு மாதிரி இருப்பாங்க, நயினார் ஒரு மாதிரி இருப்பாங்க, கட்சி ஒரு மாதிரி இருப்பாங்க. கட்சி எப்படி வளரும்? அதனால தான் சொல்ல 96 எப்படி இருந்ததோ இன்னைக்கு 26 இப்படி தான் இருக்குது. அதான் மாநில தலைவர் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு எந்த இழப்பு இல்லைன்னு சொன்னாங்க. உண்மையாக எந்த இழப்புமே கிடையாது. 96 ஒரு சீட்டு தான், 26 ஒரு சீட்டு தான். என்ன இழப்பு இருக்குது சொல்லுங்கள்? அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. அண்ணாமலை வந்து இப்போ நயனாநாயகன் பதவியில் வரும்போது என்ன சொன்னார்? அண்ணா மாதிரி புயல் மாதிரி, நான் தெண்டல் மாதிரி இருப்பாங்கல்ல. 2 பேருமே வேற வேற. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் யுவராஜ் சிங் மாதிரி அப்படின்னா அவர் வந்து டிராவிட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். 2 பேரும் வேற வேற மாதிரி. ஆனால் நமக்கு அவுட்புட் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு பொறுப்புக்கு வரீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் தான் முக்கியம். உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க, 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு சார்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன? உங்களுக்கு கொடுக்கும்போது அவுட்புட் என்ன, எனக்கு கொடுக்கும்போது அவுட்புட் என்ன? 2 பேருக்குமே என்ன வரணும்னா கட்சி வந்து டெவலப் ஆகணும். கட்சி அடுத்த கட்டத்துக்கு வரணும். கஷ்டப்பட்டு கட்சி இழுத்து கொண்டு வந்து 20% கொண்டு வந்து வச்சதை மறுபடியும் நீங்கள் 2% கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து யார் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? இல்லை, நாராயண் திருப்பி எல்லாம் சொல்றாரு, நாங்கள் இழக்கலை, திருப்பி 22% ஏறிதான் சொல்றாரு. நீங்கள் 22% வந்து அவங்களோட டேட்டா பேஸ், அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வராங்க. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீங்கள் எடுத்து பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஒரு சில தொகுதி குறிப்பிட்ட நாங்கள் போட்டிக்கிட்ட தொகுதி அது எதுக்காகன்னா அந்த இடங்களில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்கும் புரியாது. நீங்கள் வந்து ஓவராலாக பாருங்கள். ஓவராலாக அவங்க கட்சி எந்த அளவு வளர்ந்துருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும். எதுக்காகன்னா மீடியா கிட்ட வந்து நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா ஓட்டுமே கிடச்சிருக்குதுங்கிறத நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபேக் பிம்பத்தை நீங்கள் உண்டு பண்ண தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அது நீங்கள் முயற்சித்தாலும் இன்றைய ஜென்ரேஷன் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க அப்படின்னா என்றைக்கே வந்து 96 ஒரு சீட் எடுத்து நீங்கள் வந்து 10 சீட்டாக வந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஏன் 10 சீட் கூட நீங்கள் வரல? ஏன் நீங்கள் டபுள் டிஜிட்டே தொட முடியலங்கிறத கேளுங்க. இவ்வளோ இதாக பேசுகிறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி பேசுகிறாங்களே, நீங்கள் ஏன் சார் இன்னை வரைக்கும் நீங்கள் 10 சீட்டு எதர் நீங்கள் தனியாகவோ கூட்டணியாகவோ இருந்து நீங்கள் ஏன் வரலங்கிறத கேளுங்க. அதுக்கு அவங்கள்ட்ட பதிலே இருக்காது. ஏன்னா காரணம் நான் ஏற்கனவே சொன்னதான், அங்கே ஒரு குடும்பம், இங்கே ஒரு குறிப்பிட்ட 10 பேர், இவங்களை மீறி எதுவுமே நடக்காது. தேசிய பாஜக வந்து இங்கே இருக்கிறவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க எடுத்துக்க முடியும். ஆனால் அவங்க நேரடியாக அவங்க பண்ணுறது கிடையாது. அப்போ இங்கே தமிழ்நாட்டோட பல்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு இன்னை வரைக்கும் தெரியல. இந்த தெரியலங்கிறது ஒரு குற்றச்சாட்டுங்கிறத விட தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு அது 10க்கு மேலே போயிருக்கும். அப்போ இன்னை வரைக்கும் தெரியல. அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருந்தாலும் என்னைக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துருப்பாங்க. ஏன் இன்னைக்கு அது ஒன்றிலே இருக்குங்கிறத வந்து அவங்க சிந்திக்கவில்லை அப்படின்னா இன்னும் அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரிலே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.